பிரபஞ்சத்துல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கோடானு கேலக்சி இருக்கு. அத சூரிய மண்டலம் தனக்கு தானே சுத்திக்கிற மாதிரி எல்லாமே தனக்கு தானே சுத்திண்டே இருக்கு. இதையெல்லாம் சுத்த வச்சுட்டு மில்கி வே கேலக்சியும் சுத்திண்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷமா சுத்திண்டே இருக்கு. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பூமி நினைச்சதுனாக்க அவன் என்ன ஆகும்? நம்ம நடக்கும் போது கூட எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த எதிர்ப்பு சக்தியை தாண்டி நடந்து போறோம். எதிர்ப்பு சக்தி இல்லைன்னே வச்சுக்கோங்க, உந்து சக்தி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பனாக்க நம்மளாம் நடக்க மாட்டோம், நம்மளாம் பறந்து போயிட்டே இருப்போம். ஆனா கோவில்ல போகும்போது கோவிலுக்கு உள்ளுக்குள்ள அவங்க தன்னைத்தானே சுத்திட்டு தான் அந்த கோவில உள்ளுக்குள்ள கருவறைய பிரதர்ஷனம் பண்ணானுங்க. இது போக போக என்ன ஆயிடுது, ஜனங்களுக்கு தெரியாம போயிடுது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஐயா கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்களை நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம். மடிப்பாக்கம் ஏரிக்கரையில் தன்னைத்தானே சுற்றி 1400 முறைக்கு மேலே தன்னைத்தானே சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனை ஒன்று படைச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், அவங்ககிட்ட இன்னும் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக இப்போ எல்லாருமே நோய் வந்த பிறகு நம்ம ஓடி போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு ஓடி போகிறோம். அதுக்கு என்ன மருத்துவம் பார்க்கறது, அலோபதி பார்க்கறதா, இல்லைன்னா அந்த ஆயுர்வேதிக்கு பார்க்கறதா, சித்தாவில் பார்க்கறதா, ஹோமியோபதி பார்க்கறதா, இல்லை வேற என்ன பார்க்கறதுன்னு அப்புறம் நம்ம ஓடுறோம். ஆனால் ஐயா என்ன சொல்றாங்களா, உங்களுக்கு நோயை வராமல் இருக்கிறதுக்கு வழியை சொல்லி தராங்க. அதை நம்ம பின்பற்றினாலே நமக்கு நோய் வராது, எந்த நோயும் வராது. இல்லை நோய் உங்களுக்கு வந்திருந்தனா கூட அதுல இருந்து குணமாயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய செலவெல்லாம் இல்லை, அவங்கவங்க கையில ஏற்பட்ட உள்ள காசை வச்சே பண்ணக்கூடிய சின்ன சின்ன செலவுல அதை ஆரோக்கியமா வாழ்றதை பத்தி சொல்றாங்க. வாங்க ஐயா கிட்டே பேசுவோம். முதல் கட்டமா நம்ம அங்க ஏற்கனவே தன்னைத்தானே ரொட்டேட் பண்றாங்களா, சுத்தினாங்களா, 1000க்கு மேற்பட்ட தடவை சுத்தினாங்க. இது எப்படி சுத்துறது, இல்லை என்ன நன்மைகள், அதை பத்தி நம்ம கேட்கும். வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம். சின்னப்ப கணேசன் நேயர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள், வணக்கம். அதை தவிர நாரதர் மீடியா ரசிகர்களுக்கும் என்னோட தாழ்ந்த வணக்கங்கள். எல்லோரும் வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாயிரத்தாண்டு. ஐயா, இப்போ நீங்க நேற்று அன்னைக்கு நமக்கு மடிப்பாக்கம் ஏரிக்கரையில தன்னைத்தானே சுற்றி ஏரியும் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு சுத்துனீங்க. இதனால என்ன நன்மை? நம்ம இப்போ ஒருத்தர் தன்னைத்தானே அப்படி சுத்துறாரு அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருந்தோ கோயில இருந்தோ எங்கேயோ போய் சுத்துறாங்க அப்படின்னா, அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்களா? நல்ல கேள்வி. இப்போ பூமி தன்னைத்தானே சுத்தின்னு இருக்கு. தன்னைத்தானே சுத்துறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறது. அந்த 24 மணி நேரம் எடுத்துக்கிறதுனாக்க அந்த எப்போ அந்த சிருஷ்டி ஆரம்பிச்சதோ, எந்த உலகம் இந்த சூரிய மண்டலத்தை உற்பத்தி பண்ணாரோ கடவுள், அந்த கடவுள் உற்பத்தி பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் அந்த தன்னைத்தானே சுழற்சி பண்ணிக்கக்கூடிய அந்த பூமி அது ஒரு 0.1 செகண்ட் கூட எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கல, 0.1 செகண்ட் ஸ்லோவாகவும் போகலை. இன்னி வரைக்கும் அதே கரெக்டான டைம், பர்ஃபெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. அதே மாதிரி சூரியனையும் 365 நாளைக்கு ஒரு வாட்டி சுற்றுதுனாக்க அது எப்போ உருவாக்கப்பட்டதோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த சூரியனை சுற்றக்கூடிய 365 நாள்னா 365 நாள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே சுற்றிக்கிற வட்டப்பாதையில் அது எந்த டைரக்ஷன்லையும் மாறி மாறி இப்படி போகிறது அப்படி போகிறது, நம்ம வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஆகலை. எந்த டிராஃபிக் ஜாமும் ஆகிறதில்ல. ஏதோ பாதை விட்டு பாதை மாதிரி பெங்களூர் போகிறதுக்கு பதிலாக நம்ம வைசாக்கு போகிற மாதிரிலாம் அதெல்லாம் ஆகலை, நல்லபடியாக போயின்னு இருக்கு. அதே மாதிரி மற்ற கிரகங்களும் அதே மாதிரி தான் போயின்னு இருக்கு, சூரியனும் அதே மாதிரி தான் போயின்னு இருக்கு. அதே மாதிரி சூரியனை சுற்றக்கூடிய வட்டப்பாதையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக என்ன வட்டப்பாதை கொடுக்கப்பட்டதோ அந்த வட்டப்பாதையில் சுழற்சி கொடுத்துட்டே இருக்குது. இந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த பூமி இந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்குது. இந்த 24 மணி நேரம் எனக்கு தன்னைத்தானே சுற்றிகிட்டே இருக்குது. வருஷம் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷமாக சுற்றிகிட்டே இருக்குது. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பூமி நினச்சதுனாக்க அப்படியே நின்றுடும் இல்லையா? நம்ம என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம பின்னாடி ஸ்பீடை மேக்கப் பண்ணிக்கலாம், ஒரு செகண்டு ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பூமியை நினச்சதுனாக்க, இல்லை சூரியனும் நினச்சதுனாக்க, இல்லை சூரிய மண்டலமே நினச்சதுனாக்க நம்மளோட கதி என்ன ஆகும்? பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள், பில்டிங்கு, ட்ரீஸ், பிளான்ஸு, ரிவர்ஸு, கடல், பறவைகள், மிருகங்கள், அதெல்லாம் அதனோட கதி என்ன ஆகும்னு நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். இதை யோசனை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் பஸ்ஸில் போயின்னு இருக்கோம். பஸ்ஸு போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னு இருக்கோம். யாரோ ஒரு மாடோ இல்லை யாரோ ஒரு ஆளோ நடுவில் கிராஸ் பண்ண உடனே அந்த பஸ்ஸு டிரைவர் பாவம் அவங்க மேலே ஏற்றக்கூடாது, ஆபத்து உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பிரேக்கை போகிறோம். பிரேக்கை போட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு ஜோல்ட் ஆகுது. அப்படியே மேலே போய் டிரைவர்கிட்ட போய் விழுறோம் இல்லையா? அந்த ஒரு சின்ன 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒரு சடன் பிரேக் போட்டாலே, இன்னும் நிற்கலை, சடன் பிரேக் போட்டாலே நம்ம விழுந்துடுறோம்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையை யோசிச்சு பார்த்தாக்கா பூமி அந்த மாதிரி இருந்ததுனாக்க அந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிறது, பிராணசக்தியும் கொட்டி கிடக்கிறது, காந்த சக்தியும் கொட்டி கிடக்கிறது. அந்த காந்த சக்தியும் தான் நம்ம எல்லா கிரகங்களையும், எல்லா கேலக்சியும், எல்லா மண்டலங்களையும், எல்லா பூமியும், எல்லா சூரியனையும் தாங்கின்னு இருக்கு. கண்ணால் பார்க்க முடியல, அதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே அந்த காந்த சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் அந்த எனர்ஜியும் கான்சியஸ்னஸும் அந்த பிரபஞ்ச மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மைண்டும் அப்படியே கொட்டி கிடக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் உள்ளுக்குள்ள காந்த சக்தி இருக்குது, பிராணசக்தி இருக்குது. உயிர் இருக்கிற வரைக்கும் பிராணசக்தியும் இருக்குது, உயிர் இருக்கிற வரைக்கும் காந்த சக்தியும் இருக்குது, உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளோட மனசும் இருக்குது, மைண்டு. அந்த மைண்டுன்றது நம்மளோட உயிரோட கலந்தது. அந்த மைண்டும் உயிரும் கலந்தது நம்ம தலை முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாகவே பரவி இருக்குது. இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குதுன்னு கணக்கே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலையும் மைண்டு இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சா கூட டக்குன்னு இங்கே போய் அடிக்கணும். அது எப்படி ஒரு 0.1 செகண்டுக்குள்ளே அந்த எந்த டைரக்ஷனும் அந்த கை போகிறது இல்லையா, அதை நம்ம நினச்சி பார்க்கலாம். அதெல்லாம் யார் இயக்கிறது, நம்மளை உள்ளுக்குள்ளே இயக்கக்கூடிய ஃபோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கணும். எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தில் உந்து சக்தின்னு ஒன்று உண்டு, எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று உண்டு. நம்ம நடக்கும்போது கூட எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த எதிர்ப்பு சக்தியை தாண்டி நடந்து போகிறோம். ஒரு ஓடக்கூடிய இதை எடுத்தோன்னா கூட காரு போயின்னு இருக்கு, பிளேன் போயின்னு இருக்கு, ட்ரெயின் போயின்னு இருக்குன்னா கூட ஒரு உந்து சக்தியும் இருக்குது. அதே சமயத்தில் எதிர்ப்பு சக்தியும் இருக்குதுன்னு நம்ம உணரலாம். எதிர்ப்பு சக்தி இல்லைன்னே வச்சுக்கோங்க, உந்து சக்தி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போனாக்க நம்மளாம் நடக்க மாட்டோம், நம்மளாம் பறந்து போயிட்டே இருப்போம். எங்கே போவோம், எந்த ஸ்பீடில் போவோம், எங்கே போய் முட்டிப்போம் கூட தெரியாது. அதனால் இறைவன் உந்து சக்தியும் படைச்சிருக்கான், ஒரு எதிர்ப்பு சக்தியும் படைச்சிருக்கான். இதை நம்ம எல்லாருமே உணரணும். அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தியும் உந்து சக்தியும் இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம உடம்ப கெட்டு போயிட்டே இருக்கு. இன்றைக்கி வர பார்த்தீங்கன்னாக்க நம்ம முன்னோர்கள் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த, ஒரு 10 ஜெனரேஷன் முன்னாடி இருந்த நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க இந்த மாதிரி சுற்றினாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த மாதிரி அவங்க சுற்றலை. ஆனால் கோவிலில் போகும்போது கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே அவங்க தன்னைத்தானே சுற்றிட்டு தான் அந்த கோவிலில் உள்ளுக்குள்ளே கருவறையை பிரதர்ஷனம் பண்ணானுங்க. இது போக போக என்ன ஆகிடுது, ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அது எதனால் தெரியாமல் போயிடுதுன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு. அந்த மாதிரி சுற்றின்னு தான் இருந்தாங்க. இன்றைக்கி கோவிலை சுற்றக்கூடிய பழக்கம் கூட கம்மியாகிடுது. அப்புறம் தானே தன்னைத்தானே சுற்றிக்கிறது, அப்புறம் கோவிலை சுற்றுறதுன்னு வரும். அதனால் இது பார்த்தீங்கன்னாக்க இது எந்த ரிலீஜனுக்கும் இந்த இந்து சமயத்தில் தான் இருக்குது, மற்ற சமயத்தில் எல்லாமே ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாமே இந்து சமயம்தான், ஒரே சமயம்தான், ஒரே மதம் தான் இருந்தது. அதை நம்ம இந்து மதம்னு சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர நான் எதுவும் வேறுபாடு வச்சுருந்து சொல்லவே இல்லை. இது ஒரு பக்கம். அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது, ரெஸ்ட் எடுத்துன்னு தன்னைத்தானே சுற்றிக்காமல் இருந்ததுனாக்க இந்த பிரபஞ்சத்துலேருந்து எப்படியே அந்த காந்த சக்தியும் பிராணசக்தியும் எடுத்துக்க முடியும்? அது பல்கில் அபண்டன்ட்டில் இருக்குது. அது எங்கேருந்து எடுத்துக்கிறது? நாம் அப்போ என்ன பண்ணணும்னாக்க, எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்குள்ளே ஃபேன் இருக்குது, ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஃபேனை போட்டிங்கனாக்க ஜன்னலுக்கு வெளியில், வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குளுமையான காற்று உள்ளுக்குள்ளே வருது. இன்னும் சொல்ல போனாக்க ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் எடுத்துக்கோங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற கெட்ட காற்று, தேவையில்லாத காற்றுலாம் வெளியில் போயிட்டு ஜன்னல் வழியாக ஃப்ரெஷ் ஏர் உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே ஒரு சுழற்சி கொடுத்துட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு உடம்பு, வீடு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா வீடு பூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு, இல்லை 3 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க, வீடு எப்படி இருக்கும்? ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும், தூசிகள் நிறையா இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு எப்படி உள்ளே போகிறதுனே நம்ம திண்டாடுவோம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன் ஆறுதுனாக்க அதுக்குள்ளே ஒரு சுயற்சி இல்லாமல் இருக்கிற காற்றோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காந்த சக்தியோ தன்னைத்தானே சுற்றி அது இறந்து போயிடுது. அது தேய்மானம் ஆயிடுது. அதனால் ஃப்ரெஷ் ஏர் போயிட்டே இருந்தால் தான், நம்மளும் போயின்னு இருந்தால் தான் நம்மளோட உடம்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிற உடம்புகள், உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள், உள்ளுக்குள்ளே இருக்கிற 70 லட்சம் கோடி செல்லு எல்லாமே
நல்லபடியாக நோயற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் செய்ய வேண்டிய வேலையை நல்லபடியாக செஞ்சுட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஹார்ட்லேருந்து பிளட் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்குது. அந்த பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட் திடீர்னு யோசிக்கிறது, ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. நம்ம பிறவியிலேருந்து இந்த என்ன எடுத்துட்டாங்கனாக்கா 76 வருஷம் முடிஞ்சு 77வது வருஷத்தில் இருக்கேன், நம்ம ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, 3 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு ஹார்ட் நினச்சதுனாக்க நம்மளுக்கு ஹார்ட் சர்க்குலேஷன் பாதிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் சர்க்குலேஷன் பாதிக்கும் போது தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நோய் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லாட்டி அதே மாதிரி நம்ம நுரையீரல் இருக்குது, நுரையீரல் வெளியில் இருக்கிற காற்றை ஒரு 15லேருந்து 20 வாட்டி ஒரு நிமிஷத்துக்குள்ளே இழுத்துண்டு வெளியில் வருது. 15 வாட்டிலேருந்து 20 வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தூங்கி இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, அது விடாமல் தான் வேலையை செஞ்சுட்டே இருக்குது. அது விடாமல் தான் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய வேலையை நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லை. அது இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது, ஹார்ட்டும் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. ஒரு செகண்டு கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கூடாது, 0.1 செகண்டு கூட ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடாது. இந்த மனுஷன் நல்லா வாழணும், இந்த மனுஷன் வாழணும்னாக்கா எல்லாமே நல்லபடியாக நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம இந்த மனுஷன் வாழ முடியும்னு நினச்சிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட உறுப்புகள் செய்கிறதுனாக்க அந்த உறுப்புகள் என்ன செய்கிறது, சுழற்சி கொடுத்துட்டே இருக்குது. அந்த மாதிரி சுழற்சி கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் வயிறு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம உடம்புல வயிறு தான் பெரிய ஆர்கன். அந்த பெரிய ஆர்கனுக்குள்ளேயும் காந்த சக்தி இருக்குது. காந்த சக்தியோட தன்மை என்னது, சுழற்சி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய காந்த சக்தியும் சுழற்சி கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்க வயிற்றுக்குள்ளேயும் சரி, உடம்புக்குள்ளேயும் சரி, உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கும் சரி. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போன உடனே அது போய் முடித்த உடனே அந்த வயத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி சுழற்சி கொடுத்துட்டே இருக்கிறதுனால அந்த சுழற்சியோடு நம்ம சாப்பாடும் வயிற்றுக்குள்ளே போய் சுற்றிகிட்டே இருக்குது. சுழற்சி கொடுக்க தான் அது ஜீரணமாகி, அதாவது ஜீரணம்னாக்க களி மாதிரி ஆறுது ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே களி மாதிரி ஆறுது. அந்த களி மாதிரி ஆறுறதுக்கு சுழற்சி மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம பேங்க்ரியாஸு, மற்ற கால் பிளாடரு, கிட்னி, லிவரு அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டதோ, என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை சரியாக செஞ்சுட்டு என்ன மாதிரி ஹார்மோன் சுரக்கணும், என்ன மாதிரி ஒரு என்சைம் சுரக்கணும், எவ்வளவு சுரக்கணும், எப்படி சுரந்து எவ்வளோ தூரம் சுரந்து அது வயதுக்கு அனுப்பிச்சாதான் அது களி மாதிரி ஆகும்னு அதுக்கு உரிய அறிவு பாருங்கள். எப்பேற்பட்ட அறிவு. அது மாதிரி ஒரு தனக்குத்தானே ஒரு சுழற்சி கொடுத்துட்டே இருக்குது. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய சக்தியும் அதிகப்படுத்திகிட்டே இருந்து ஒரு ஹார்மோனையும் என்சைமையும் செக்ரேட் பண்ணி வயிற்றுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்குது. வயிற்றுக்கு அனுப்ப அந்த வயிற்றில் சுற்றிகிட்டே இருக்கக்கூடிய உணவுப் பொருள், சாப்பிட்டு முடிச்ச உடனே இருக்கக்கூடிய உணவுப் பொருள் சுழற்சி கொடுத்துட்டே இருக்கும்போது இதுவும் கலந்த உடனே சுழற்சி நல்லா ஆகுது, சீக்கிரமே களி மாதிரி ஆகுது. களி மாதிரி ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு மாதிரியான ஹார்மோன்ஸு, வேறு ஒரு மாதிரியான என்சைம்ஸு வயிற்றுக்குள்ளே அனுப்புறது. மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் சுழற்சி கொடுத்துட்டே இருந்து வேலை செஞ்சுட்டே எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன், விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்குது. அதை பண்ண அந்த களி மாதிரி ஆன சாப்பாடு இன்னொரு 20 நிமிஷத்துக்குள்ளே அது கூழ் மாதிரி ஆகுது. கூழ் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் வயிறு அது சிறுகுடலுக்கு அனுப்பும். சிறுகுடலுக்கு அனுப்பும்போது சிறுகுடலோட வாய் 0.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அந்த 1/2 சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி போனோம்னாக்கா கூழ் மாதிரி ஆனால் தான் வயிறு அனுப்ப முடியும் இல்லையா. ஒரு இது செமிக்கு சாலிடாக இருக்குது, சரியாக அறப்படலை, அதெல்லாம் வயிற்றுக்குள்ளேயே தங்கிடும். அதனால் வயிறு ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றி மற்ற ஆளுக்கும் அதுக்கு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி ஹார்மோன்ஸையும் என்சைம்ஸையும் செக்ரேட் பண்ணி அமுச்சு களி மாதிரி ஆக்கி திருப்பி கூழ் மாதிரி ஆக்கி அது சிறுகுடலுக்கு அமுச்சு சிறுகுடலுக்குள்ளே நம்ம முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி அதனோட நாக்கு இருக்குது. சிறுகுடலுக்கு உள்ள நாக்கு இருக்குது. அந்த நாக்கு அந்த சாப்பாடு, அந்த கூழ் மாதிரி போன சாப்பாடை அடின்னு அடிச்சு நொறுக்கி அதுக்குள்ளே என்ன சத்து பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. எல்லாத்தையும் எடுத்துன்னு வெளியில் வருது. எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கிறது. அதுக்குரிய சத்து பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட என்ன மாதிரி ஒரு அற்புதமான சிறுகுடல் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மண்ணீரல் பாருங்கள். ரெண்டும் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்ற மாதிரி அது சேர்ந்து அந்த சத்து பொருளை தனியாக எடுத்து நம்மளுக்கு வேண்டிய சத்து பொருளை அதுவே தயாரிக்கிறது. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னாக்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சுயற்சின்றது நம்ம பாடியிலேயே ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த சுயற்சியை நம்மளும் அதே மாதிரி நம்ம மானசீகமாக ஏற்றுண்டு நம்ம பூமியும் சுற்றிகிட்டே இருக்குது,
பிரபஞ்சத்தில் சக்தி, காந்த சக்தியும் பிராண சக்தியும் நிறையா இருக்குது. அதை எப்படி அதிகமாக எடுத்துக்கிறது, எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்திக்கிறதுனாக்க வேற ஒன்றுமே இல்லை. சுழற்சி கொடுக்க 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 அது என்ன ஆகும், பிரபஞ்சத்தில் இருக்கிற காந்த சக்தி நம்ம மூச்சு வழியாகவும் உடம்புல இருக்கிற போரஸ் வழியாகவும் தலைமுடி, கால், கை எல்லாத்துலேயும் உள்ளுக்குள்ளே போகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போக போக உள்ளுக்குள்ளே நம்ம தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருந்ததுனாக்க அது வெளியில் போயிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சுற்றினாக்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் அனுப்பிச்சிடலாம். தெருவிலேயே எங்கேயாவது பக்கத்தில் சுற்றினாக்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜியும் போக்கிடலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னாக்க ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து சுற்றினாக்க இன்னும் ரொம்ப நல்லது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய படுத்து இருக்கக்கூடிய நோயாளிகள் சீக்கிரமே குணமாவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்து அவளுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது ஸ்பூனில் எடுத்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஒரு 20 வாட்டி சுற்ற வேண்டியது 10 பேர், ஒரு 30 வாட்டி சுற்ற வேண்டியது, அங்கங்கே சுற்றினே இருக்க வேண்டியது. வீட்லேயும் ஒரு 5 வாட்டி 10 வாட்டி எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ இந்த ரூமில் ஒரு வாட்டி அந்த ரூமில் சுற்றினே இருந்தாக்க வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்திலேருந்து பிரபஞ்ச சக்தியும் உள்ளுக்குள்ளே வரும், நம்ம பாடிக்குள்ளேயும் வரும், வீட்டுக்குள்ளேயும் வரும், ஊருக்குள்ளேயும் வரும், நாட்டிலையும் வரும். உலகத்தில் இருக்கிற சப்போஸிங்க நம்மளுக்கு யாராவது வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னாக்க பணம் அனுப்பணும், இல்லாட்டி நம்ம நேராக போகணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நம்ம வீட்டில் அவங்கள மனசார நினச்சிட்டு, ஏன்னா யூனிவர்சல் மைண்டில் நம்மளோட மைண்ட் ஒரு பகுதி தான். அந்த யூனிவர்சல் மைண்ட் பகுதியாக இருக்கிறதுனால நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது யூனிவர்சல் மைண்டில் பதிஞ்சு அது எங்கே போகணுமோ அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது. இதுதான் ரேக்கின்னு சொல்லுவாங்க. அந்த ரேக்கின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி அதை கொண்டு போய் சேர்க்கறதுனால நம்ம அவங்கள மனசால நினச்சிட்டு தன்னைத்தானே இங்கே சுத்த 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 நம்மளோட வைப்ரேஷன் அங்கே எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். அந்த எங்கே இருக்காங்கன்னு மனசில் வச்சுதாக்க போகிறோம். அங்கே நம்மளுக்கு ரூட்டே தெரியாது, இடமே தெரியாதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறவங்களை கூட குணப்படுத்த முடியும். அப்படின்னாக்க நம்மளை எவ்வளவு குணப்படுத்திக்க முடியும்னு நீங்களே யோசனை பண்ணி பார்க்கலாம். ஐயா, இப்போ நீங்கள் இந்த சுற்றணும்னு சொன்னீங்க, இது ஒரு புதுசான ஒரு தகவலாக எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் சுற்றலாம், ஆஸ்பத்திரியில் சுற்றலாம், தெருவில் சுற்றலாம், மரத்தடியில் சுற்றலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம். சுற்றும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு கிடையாது, நெகட்டிவிட்டி வெளியேறிடும்னு சொல்றீங்க. நம்ம வலதுபுறமாக சுற்றுறது நல்லதா, இல்லை இடதுபுறமாக சுற்றுறது நல்லதா, இல்லை எப்படி வேணாலும் சுற்றலாமா? அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்திருங்க கேட்குறவங்களுக்கு. நம்ம பூமி வலதுபுறமாக தான் சுத்திகிட்டே இருக்கு. அதே மாதிரி வலப்பக்கம் சுத்துறதுனால நம்மளும் சேர்ந்து வலப்பக்கம் சுத்தினாக்க நல்லது. அப்பதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுழற்சி கொடுத்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்க முடியும். அது ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுத்துது, கிளாக் வைஸ்லயும் சுத்துது. ஆனா நம்ம கிளாக் வைஸ்ல சுத்தினாதான் அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம எடுத்துக்க முடியும். பிரபஞ்ச சக்தியை எடுத்துட்டாக்க ஏன் அது பாசிட்டிவ் எனர்ஜி, அது என்ன நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் சின்ன விளக்கம் கொடுத்துறேன். பாசிட்டிவ் எனர்ஜின்றது நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம மனசுக்கு, நம்ம உடலுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம உடலுக்கும் மனசுக்கும் தேவையில்லாததெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம உடம்புல தேவையற்ற எனர்ஜிகள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. அதனால் யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. அது எனக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அந்த வெளியில் அனுப்பணும்னாக்க மலத்தை கழிக்கலாம், மூத்திரத்தை கழிக்கலாம், வேர்வையை வெளியில் சிந்தலாம், சளியை வெளியில் சுந்தலாம். நெகட்டிவ் எனர்ஜி எப்படி உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது? வேறு வழியே இல்லை. இந்த சுழற்சி கொடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளுக்குள்ளே இழுக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டே இருக்கும். அது வெளியில் போகும்போது டெஸ்ட்ராய் ஆகிடும். சரிங்க. இப்போ ஒருத்தர் ஒரு 60-70 வயசுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை இதை சொல்லியிருக்கீங்க, 69 வயசுல இதை நான் சுற்ற ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, தன்னைத்தானே சுற்றுறது. இதை இதே மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க இதை பயிற்சியை தொடங்கும் போது எந்த மாதிரி பண்ணணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க தலை சுற்றி கீழே விழுந்து அப்படி ஆயிடக்கூடாது. அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றுமே பயப்பட வேண்டாம். எல்லாரும் என்ன மாதிரி 1400 2000 கூட சுற்ற ஆரம்பிக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ள. இதை நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். அதை நான் ஒன்றும் நேராக கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு ரூமை எடுத்துக்கோங்க, ஒரு 4 சேர் பக்கம் நம்மளை சுற்றி வச்சுக்கோங்க, அது நடுவில் நின்றுக்கோங்க, மெதுவாக ஒரு ரவுண்டு சுற்றுங்க. ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க, இல்லை அரை நிமிஷம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பை காலை இப்படி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு எடுத்து வச்சு ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு உங்களை தானே ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு அரை நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு கூட அந்த மாதிரி ஒரு 5 ரவுண்டு பண்ணுங்க. அப்போ தலை சுற்றவே சுற்றாது. 5 ரவுண்டு பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும்.
உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுனால என்ன அர்த்தம்னாக்க உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது உடம்புக்குள்ளே எனர்ஜி பேலன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது, மைண்டு பேலன்ஸ் கான்சியஸ்னஸ் உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த வேகமாக வரல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. இது ஸ்லோவாக வந்தால் கூட அது உள்ளுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்குது, பேலன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் 10 வாட்டி 15 வாட்டி கூட பண்ணலாம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 50 வாட்டி சுற்றுறேன், 60 வாட்டி சுற்றுறேன் நான் அப்படிம்பீங்க. அந்த மாதிரி பயிற்சி அந்த பண்ண அந்த வர்ட்டிகோன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்குது டயபிட்டிஸ் மாதிரி. அந்த வர்ட்டிகோ ப்ராப்ளம் கூட இனிமேல் வரவே வராது, தேவையே வராது. அந்த முயற்சி கொடுக்க அந்த டயாபிட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுயேசி கொடுத்துட்டே இருக்க நம்மளோட கணையம் தான் அந்த பேங்க் இன்சுலினை சுரக்கிறது. அந்த கணையம் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையும் சுயேசியும் அதிகமாக இருக்கிறதுனால அது திருப்பி அந்த இன்சுலினை சுரக்க ஆரம்பித்து அந்த எடுத்துக்கொண்ட கார்போஹைட்ரேட்டை சீக்கிரம் டைஜஸ்ட் பண்ணி இன்சுலின் தேவையை அதுவே கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதாவது சோம்பேறி எழுந்து வேலை செய்ய ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரிங்க, இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்க நிறைய பேர் பெரியவங்க அப்படியே அங்கங்கே காலையிலேயே இல்லை சாயந்தரம் இல்லை காலையிலேயும் சாயந்தரமா வாக்கிங்கிற பேரில் அவங்க நடைபயிற்சி போயிட்டே இருக்காங்க. இது போனால் அந்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தன்னைத்தானே சுற்றினா இது அதே பலன் இதில் கிடைக்குமா? அதனோட பலனோட பல மடங்கு இதில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் செருப்பு போட்டுண்டோ கேன்வாஸ் ஷூ போட்டுண்டோ சுற்றக்கூடாது. அதே மாதிரி நடக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன அட்வைஸு, அதை எடுத்துக்கலாம் நீங்கள். நான் சொல்கிறத வெறும் காலில் நடந்து பாருங்கள். வெறும் காலில் இன்றைக்கி ரோடில் நடக்க முடியல, ரொம்ப அசிங்கமான இருக்குது, அதனால் வெறும் காலில் நடக்க முடியல, அதனால தான் செருப்பு போட்டு ஷூ போட்டு நடக்கிறேன். வாஸ்தவம் தான், உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. எங்கே வெறும் காலில் நடக்க முடியுமோ, ஒரு பார்க்கு இல்லாட்டி வீட்டு வாசலில் இல்லை வீட்டுக்குள்ளே பூமி, அதாவது பூமியில் நம்ம கால் பதிகிற மாதிரி இருந்ததுனாக்க, இல்லை ஒரு மணல் பீச்சு எங்கே இருக்கோ, ரிவர் இருக்கோ, ஒரு நிழல் இருக்கோ, எங்கே மரங்கள் நிறையா இருக்கோ அந்த இடத்துல கூட பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல பண்ணும்போது வெறும் காலோட பண்ணும்போது பூமியில் நம்ம கால் பதியும் போது பூமியோட அற்புதமான சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பூமி நம்ம உடம்புல அந்த கால் வழியாக உடம்புல என்ன வேண்டாத பொருட்கள் இருக்கோ அதை எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பூமிக்கு இருக்குது. அதனால் அது எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி பூமிக்கு இருக்கிறதுனால நீங்கள் வெறுங்காலில் நடந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட ஒரு பீச்சில் போனால் மணலில் நடங்க, பீச்சில் ஆறு இருந்தால் ஆறு பக்கத்தில் நடங்க, இல்லை மரங்கள் இருந்தால் மரங்கள் பக்கத்தில் நடங்க, வீட்டில் இருந்தால் வீட்டு வெறும் காலில் நடங்க. அது மாதிரி கோவில் இருந்தால் கோயிலுக்கு போனாக்கா வெறும் காலில் தானே சுற்றணும். அதனால தான் அந்த காலில் வெளியில் செருப்பு விட்டணும், மரியாதை கொடுக்கணும், சாமிக்கு மரியாதை கொடுக்கணுன்றது மட்டும் இல்லை. இது வெறும் காலில் சுற்றும் போது அந்த நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட வஸ்துக்கள்லாம் பூமி எடுத்துக்கிறது. இதுதான் உண்மை, இது சயின்ஸு. இது ஒரு ரிலீஜியஸ் இதுலேயும் எந்த ஆன்மீகத்துலேயும் சம்மந்தப்படுத்தி நான் சொல்லவே இல்லை. இது சயின்டிஃபிக். இது யார் வேணால் எங்கே வேணால் நான் ப்ரூவ் பண்ண முடியும். எங்கன்னா இப்போ சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேதாத்ரி மகர்ஷி முதற்கொண்டு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால் இது இது டயபிட்டிஸ் சுகர் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய வழி. வெறும் காலில் நடந்து போங்க, வெறும் காலில் சுற்ற ஆரம்பிங்க. ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்வீட் வாழைப்பழங்கள் சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிடணும். எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ, என்னென்ன பழங்கள் சாப்பிட்றாங்களோ அதிகமாக சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சரிங்க, இப்போ நம்ம அன்னைக்கு நீங்கள் அந்த மடிப்பாக்கத்தில் அந்த ஏரிக்கரையில் இந்த தன்னைத்தானே சுற்றி அந்த சாதனையை பண்ணும்போது அதில் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் நான் அதில் தனியாக நின்றுட்டு இருந்தேன், என்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அவரையும் தன்னைத்தானே அப்படியே சுற்றினார். ஒரு 4-5 வாட்டி அப்படியே சுற்றி பார்த்தாரு. சுற்றிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதை சுற்றும் போது அந்த புதுசாக சுற்றுறதுனால ஒரு இது இருக்குனாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என் மனசில் ஒரு அந்த குழப்பங்கள் அது இதெல்லாமே இல்லை, மனசு ஒருநிலைப்படுதுன்னு சொன்னார். ரொம்ப கரெக்ட். மனசு ஒருநிலைப்படுது. அதை பண்ணும்போது ஒரு இது வேலை செய்யுது உள்ளால, நம்ம மனசு கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஒரே இதில் அப்படி கவனமாக வருது, ஒரே இதில் ஒருமிச்சு வருது அப்படின்னாரு. அந்த மனசு ஒருநிலைப்படுதல் அப்படிங்கிறது தன்னைத்தானே சுற்றுறதுல வருமா? தன்னைத்தானே சுற்றுறதுல கண்டிப்பாக வரும். தியானம் பண்ணும்போது எப்படி ஒருநிலைப்படுத்துறது வருதோ, அது தியானம் பண்ணும்போது
உங்களுக்கு அதுவாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பலவிதமான எண்ணங்கள், நேதிக்கு பண்ணுறது, முந்தா நேதி பண்ணுறது, நாளைக்கு வரக்கூடியது, இன்றைக்கி நடக்கக்கூடியது, பல பிரச்சனைகள் நம்ம மைண்டை தாக்கிண்டே இருக்கும், நம்ம மூளையை தாக்கிண்டே இருக்கும். ஆனால் இந்த சுயேட்சை பண்ணும்போது அந்த எண்ணங்கள் கிட்டக்க வரவே வராது. ஏன்னா நம்ம மனசு இந்த சுயேட்சை கீழே விழாமல் சுற்றணும், நல்லபடியாக சுற்றின்னு இருக்கேன் அப்படின்ற எண்ணங்கள் தான் அந்த மனசில் இருக்கிறதுனால மனசு ஒருநிலைப்படுத்தக்கூடிய வழி, அற்புதமான வழி இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. இதை பண்ண உடம்பு மட்டும் இல்லை, மைண்டு கூட நம்மளுக்கு ஜம்மான ரிலாக்ஸ்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒருநிலைப்படுது, உடம்பும் ஒருநிலைப்படுது, மனசும் ஒருநிலைப்படுது, மனசும் உடம்பும் ஒருநிலைப்படுது, மனசும் உடம்பும் பிரபஞ்ச சக்தியோடு ஒருநிலைப்படுது, மனசு உடம்பும் பிரபஞ்ச யூனிவர்சல் மைண்டோடு ஒருநிலைப்படுது. அந்த மாதிரி யூனிவர்சல் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, காந்த சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடிய இலவசம், ஃப்ரீ, ஒரு கஷ்டமே இல்லை, நஷ்டமே இல்லை, யாரோடைய சக்தியும் அபகரிக்கவே இல்லை, காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் பண்ண இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கீங்களோ அங்கங்கே பண்ணுங்கள். ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. குரூப்பாக பண்ணும்போது சக்தி எதான, ஒரு கல் இருக்குது, ஒரு கல்லை தூக்க முடியல, அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வராங்கன்னாக்க, 4 பேர் சேர்ந்தாக்க ஒரு 10 பேர் தூக்கினாக்க என்ன வருமோ, 10 பேர் தூக்கினாக்க என்ன ஸ்ட்ரென்த் வருமோ, அந்த 10 பேர் தூக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அந்த 5 பேர்கிட்டே வந்துடுது. அதே மாதிரி ஒரு குரூப்பை 4 பேர் சேர்ந்து சுற்றினாக்க அவ்வளவு அற்புதமாக இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட எனர்ஜியும், வேண்டாத எனர்ஜியும், நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் அனுப்பிச்சிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நிறையா எடுத்துக்க நீங்கள் நல்லபடியாக இருக்கலாம். ஏன்னா பல குழந்தைகள் பிறந்ததுக்கு நல்லா வாழணும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்ந்து முடிச்சுட்டு பார்டர், சுகர் பார்டரில் இருக்கணுமாங்களே, அந்த மாதிரி நானும் ஒரு பார்டரில் தான் இருக்கேன். ஆனால் சுகர் இல்லாமல் இருக்கேன், சுகர் இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வரக்கூடிய மக்கள் எல்லாம் நல்லபடியாக வாழணும்னாக்க இந்த மாதிரி காந்த சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் எடுத்துட்டு சுழற்சி கொடுத்துட்டே இருந்து எப்பப்போ முடியுமோ அப்பப்போ பண்ணுங்க. நான் என்ன மாதிரி ஒரு 100 பண்ணணும், 1000 பண்ணணும், அதெல்லாம் அந்த மாதிரி இது நான் அது கூட ஒரு இப்போ எல்லாருக்கும் புரியணுமேட்டு தான் நான் 1400 பண்ணேனே தவிர, இது ஒரு கிண்ண சாதனைக்கோ இல்லை எல்லாரும் எனக்கு ஒரு கப்பு கொடுக்கணும், தலையில் ஒரு கிரீடம் வைக்கணுமோ, எனக்கு அதுக்காக நான் பண்ணவே இல்லை. இது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு 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 வழியாக ஒரு உபயோகமாக வச்சுருந்தேன் நான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்க, இப்போ இதில் நீங்கள் என்ன ஒரு அடிக்கடி என்கிட்ட பேசும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவீங்க, மூச்சு பயிற்சி. அது உடம்புக்கு அவசியம் தேவை. எல்லா வயசுக்காரங்களும் மூச்சு பயிற்சி முறையாக பண்ணணும். சில மணி நேரம் இல்லை, சில நிமிடங்கள் அதுக்கு ஒதுக்கி பண்ணணும்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் இப்போ சொன்னதுக்கே, அதாவது சுயற்சியை பற்றி கேட்டார் ஐயா, அதை பற்றி நான் சொல்லிட்டேன். அந்த சுயற்சி பண்ணுறதை விட இன்னும் முக்கியமானது எதுன்னு கேட்டாக்க, இப்போ ஐயா கேட்ட மாதிரி மூச்சு பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, so it is not the heart stopped functioning. That is why it is not blood circulation is stopped. But main problem என்னது, மூச்சு விடுறது நின்று போச்சு. ஏன்னா மூச்சு விடுறது எதனால, மேக்னெட்டிக் பவர்னால. மேக்னெட்டிக் பவர் உள்ளுக்குள்ள நிறையா இருந்ததுனாக்க 500 ml per breathing நடக்கும். மூச்சு விடுறது உள்ளுக்குள்ள மேக்னெட்டிக் பவர் கம்மியாக இருந்ததுனாக்க it becomes low, like low voltage அப்படின்னு பார்க்கும்போது ஃபேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், அப்புறம் லைட்டு கம்மியாகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் ஃபேனும் ஓடாது, லைட்டும் ஓடாது, there is no movement, there is no function. So the magnetism inside is very 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 important to keep up the magnetism inside. And supposing I have come to your house and I am talking to you both, if I am talking to you both nicely, and then we both are becoming relatives who are broken to the Buddha, we become very close. So likewise, when we breathe consciously, consciously breathe பண்ணும்போது என்ன ஆகுது, கண்ணை திறக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணை மூடினாலும் பரவாயில்ல, கண்ணை திறந்துருந்தாலும் பரவாயில்ல, படுத்துருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, நின்று இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், அதுக்கு மூச்சு வருவதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? பிறந்த குழந்தை மூச்சு வருவதா இல்லையா? இல்லை கேட்குறேன், அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? தந்தையா, தாயா, இல்லை தாத்தாவா, பாட்டியா, இல்லை டாக்டரா? யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை மூச்சு வருது? First action of the child, newborn child, என்னது? அழகு.
அப்படின்னு ஆகிடும். கரெக்டாக விட்டு ஆகிடும். அப்போ விட்டு அழுகும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்லு நல்லா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய அந்த எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் ஆகும்போது அது உள்ளுக்குள்ளே வெளியிலிருந்து காற்றை உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்கும். லங்ஸ் உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்க அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. every second it is going on increasing, and by that every organ is increasing, improving slowly. That's why பிறந்த ஆக்சிஜனுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே கொஞ்சம் பழமாக மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பாக்ஸில் வச்சுக்கிறோம். ஒரு மனிதன் மூச்சு விட முடியல. ஒரு மனிதனோ மிருகமோ ஒரு பறவை எதுவாக இருந்தாலும் மூச்சு விட முடியலனாக்கா 3 நிமிஷத்துக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்க முடியாது. இது வாஸ்தவம் தானே? இது உண்மை தானே? முடியுமா? அந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி அவ்வளவு முக்கியன்றதுனால தான் இறைவன் நம்மளுக்கு நுரையீரலுக்கு ஒரு பவரை கொடுத்து ஒரு சக்தியை கொடுத்து ஒரு நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 வாட்டி மூச்சை வெளியே இழுத்து அந்த 15-20 வாட்டி கெட்ட காற்று வெளியில் அனுப்பிச்சிட்டே இருக்கணும்னு ஒரு கட்டளையும் கொடுத்துட்டு அதுக்குரிய ஆற்றலையும் கொடுத்துட்டு அதுக்குரிய சக்தியும் கொடுத்துட்டு நம்மளை மூச்சு இழுக்க வைக்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான மூச்சு பயிற்சியை நம்ம என்னைக்காவது பிறந்ததுலேருந்து என்னைக்காவது ஞாபகப்படுத்தி மூச்சு உள்ளே வந்துட்டே இருக்கு, ஆக்சிஜன் பிராணசக்தி உள்ளே வந்துட்டே இருக்கு, பிராணசக்தியோட காலசக்தியும் உள்ளே வந்துட்டே இருக்கு. என்னைக்காவது நம்ம கான்சியஸாக நினச்சி பண்ணியிருக்கோமா? இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதனால் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை நான் அப்புறம்தான் உணர்ந்து தியானம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு தியானம் பண்ணி எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த மூச்சு பயிற்சியை பண்ண ஆரம்பித்தேன். அந்த மூச்சு பயிற்சி பண்ண அந்த கான்சியஸாக பண்ணும்போது எதையுமே கான்சியஸாக நடக்கும்போது கான்சியஸாக பண்ணுறோம், இந்த கர்ச்சீஃபை யூஸ் பண்ணும்போது கான்சியஸாக யூஸ் பண்ணுறோம், தண்ணி சாப்பிடும்போது கான்சியஸாக யூஸ் பண்ணுறோம். எதையுமே ஒரு வேலையை செய்யும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது, ஓடும்போது எல்லாமே கான்சியஸாக தானே பண்ணுறோம். ஆனால் இந்த கான்சியஸாக பண்ணால் கூட உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மூச்சு பயிற்சி, மூச்சு காற்று, அதை நினச்சி பார்த்து அற்புதமான காற்று உள்ளே வருது, கெட்ட காற்று வெளியில் போகிறது, அற்புதமான நல்ல காற்று உள்ளே வருது, அற்புதமான கெட்ட காற்று வெளியில் போயிட்டே இருக்கு 15-20 வாட்டி. அதை நம்ம ஆக்கப்பூர்வமாக நம்ம உணர்ந்துட்டு பண்ணோம்னாக்க அந்த மூச்சு காற்று நம்ம உடம்புக்குள்ளே போய் எல்லா விதமான நன்மைகளும் செஞ்சு நம்ம நுரையீரலை பலம் அதிகமாக கொடுத்து நுரையீரல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய சளி இருக்கு இல்லையா, கபம் இருக்கு இல்லையா, அந்த கபத்தெல்லாம் கூட அதை வெளியில் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி சளியை வரவழைச்சு, தும்மலை வரவழைச்சு, வாய்க்கு வரவழைச்சு, அந்த கபத்தை வெளியில் துப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம நுரையீரலை சுத்தப்படுத்தணும். எப்படி நம்ம டெட்டாலும் அந்த இதை மற்ற பொருளை வச்சு நம்ம உயிரை சுத்தப்படுத்துகிறோமோ அதே மாதிரியாக நம்ம நுரையீரலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்றது கொஞ்சம் சொல்லி விடுங்க. அந்த ஒன்றுமே பண்ண வேண்டாம். மூக்கை மூடிக்க வேண்டாம், இப்படி மூடிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம மூச்சு விட்டுன்னு தானே இருக்கோம். எனக்கு எப்பயாவது இது வாட்டி பண்ணிட்டே இருக்கோமா? இல்லையே. அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது தாராளமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி எப்போவுமே என்னென்ன நடந்துட்டுருக்கோ, எப்போவுமே எப்படி மூச்சு காற்று உள்ளே வந்துட்டுருக்கோ, தூங்கும்போது நம்ம மூக்க முடிக்கிறோமா, இப்படி மூச்சு விடலாம், இப்படி மூச்சு, அப்படிலாம் தூங்கவே முடியாது இல்லையா. அதனால் மூச்சு காற்று நுரையீரலுக்கு தெரியும். மூக்கு பயன்படுத்தி எப்படி மூச்சு காற்றை இழுத்துக்கணும், கெட்ட காற்றை வெளியில் விடணும்னு நுரையீரலுக்கு நல்லா தெரியும், மூக்குக்கும் நல்லா தெரியும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தானாக உள்ளே வரும். கொஞ்சம் அப்படியே அடிவயிறு வரைக்கும், அதாவது ஆனஸ் அதுக்கு மலம் போகிற வழி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அது வரைக்கும் அதை அப்படியே இழுத்துக்கோங்க. ஒரு 3 செகண்ட் இல்லாட்டி 4 செகண்ட் அப்படியே ஃபுல்லாக அப்படியே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கொஞ்சம் வச்சுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. 3 செகண்ட் 4 செகண்ட் ஆனதுக்கப்புறம் மெதுவாக அதை அப்படி இழுத்துக்கும் போது அந்த வயிறு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உப்பும். ஏன் உப்புறதுனாக்கா அவ்வளோ தூரத்துக்கு காற்று ஒரு த்ரஸ்டோடு போகிறது, ஒரு ஃபோர்ஸோடு போகிறது. ஃபோர்ஸோடு போகும்போது நிறையா காற்று, நிறையா பிராணசக்தி, நிறையா காந்தசக்தி உடம்பு ஃபுல்லாக. இதான் பாடி. அந்த உடம்புல இருக்கிற பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஜம்முன்னு உள்ளே போய் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அதிகப்படுத்த அந்த ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் உள்ளுக்குள்ளே, அந்த எலும்புக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஆக்சிஜன் போய் தங்கும்.
அந்த மாதிரி தங்கி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. ஆக்சிஜன் ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் ஆகி நம்மளுக்கு எப்போ ஆக்சிஜன் அதிகமாக வேணுமோ அப்போ அங்கேருந்தே அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் அனுப்பும்போது அதே அந்த வயிறு உப்பினதை சுருங்க வச்சுருக்கேன். 3 செகண்ட் 4 செகண்ட் மெதுவாக கெட்ட காற்று வெளியில் போயிடும். திருப்பி அதே 3 செகண்ட் 4 செகண்ட் அடி வயிறு வரைக்கும் காற்றை இழுத்துக்கோங்க. திருப்பி அதே 3 செகண்ட் 4 செகண்ட் அப்படியே மெதுவாக வயிற்று அமைக்கின்னு பார்த்தீங்கன்னாக்க வயிறு அவங்க கெட்ட காற்று வெளியில் போயிடும். இது மட்டும் இல்லை, உடம்புக்கு மட்டும் இல்லை, முக்கியமானது இன்றைக்கி பிரெயின், நம்மளோட பிரெயின் சக்தி. பிரெயினுக்கு 3 நிமிஷத்துக்கு தாண்டாது. 3 நிமிஷத்துக்கு மேலே அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலனாக்க, 1 நிமிஷத்துக்கு மேலே கிடைக்கலன்னா கூட பிரெயின் தன்னோட தன்மையை, தன்னோட ஸ்ட்ரென்த்தை இழக்க ஆரம்பிக்கும். இன்னும் 2 நிமிஷம் ஆச்சுனாக்க 2 நிமிஷத்துக்குள்ள ஆக்சிஜனோட பற்றாக்குறை அதிகமாகும் போது பிரெயின் பாதிக்கப்படுது. அப்போ பிரெயின் பாதிக்கப்படும் போது தான் நம்மளுக்கு இது ஞாபகம் இல்லை, அது ஞாபகம் இல்லை, இது மறந்து போச்சு, அது மறந்து போச்சு, நீ யார், நீ அவங்க யார் அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா. இன்றைக்கி அந்த மாதிரி சக்தி நிறையா வந்துகிட்டே இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமாக 3 நிமிஷத்துக்குள்ளே ஆக்சிஜன் போயிட்டே இருக்கணும். தூங்கின்னு இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் சரி. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னாக்க பிரெயினை காப்பாற்றலாம், கண் பார்வையை காப்பாற்றலாம், மூக்கை நல்லா காப்பாற்றலாம், பல்லை நல்லா காப்பாற்றலாம், எல்லா உறுப்புகளையும் நல்லா காப்பாற்றலாம். எந்த விதமான அல்சர் இருக்குது, ஒரு ஸ்டோன் இருக்குன்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மூச்சு காற்று உள்ளே போகிறதுனால விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை உள்ளுக்குள்ளே எல்லாமே ஏற்படுது, இன்க்ளூடிங் பேங்க்ரியாஸ் சுருங்கி கிடக்கிறதுனால இன்சுலினை சுரக்க முடியலை. இப்போ அந்த மூச்சு பயிற்சி பண்ண அந்த பேங்க்ரியாஸ், சுருங்கி போன பேங்க்ரியாஸு விரிய ஆரம்பித்து நமக்குள்ளே இருக்கிற பேங்க்ரியாஸு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோனை அது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ நம்மளுக்கு டயாபிட்டிஸ் வெளியில் போயிடுது. அதே மாதிரி ஸ்டோன் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, யூரின் பிளாடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கவே வேண்டாம். அது ஒரு அடைப்புகள். அந்த அடைப்பை நீக்கணும்னாக்க உள்ள என்ன பண்ணணும், அந்த மூச்சு பயிற்சி பண்ண விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாக அந்த கல்லோ அந்த அல்சரோ வெளியில் போயிடுது. எந்த விதமான கஷ்டமும் இல்லை, எந்த விதமான செலவும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, காசும் செலவில்லை. அப்போ ஐயா இன்னொரு இது ரொம்ப நாளைக்கு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அவன் வந்தான்னு அந்த விளக்கெண்ணெயை விட்டு பார்ப்பான், அந்த கணக்கெல்லாம் ஒரு விளக்கெண்ணெய் கண்ணில் எண்ணெயை விட்டு பார்ப்பான், கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி எண்ணெய் விட்டு பார்ப்பான்னு கூட சொல்லுவாங்க சில இடங்களில். இதுக்கு எண்ணெய்க்கும் கண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? கண்ணில் அப்படி விளக்கெண்ணெய் விட்டு பண்ணா கண்ணுக்கு நல்லதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா கண் பார்வை, உயிரும் நம்ம முக்கியம், உடலும் முக்கியம், மனசும் முக்கியம், அதே மூளையும் முக்கியம். அதே சமயத்தில் கண் பார்வையும் இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் முக்கியம். கண் பார்வை போயிடுதுனாக்க நடக்கிறதுக்கு கூட முடியாது, எழுந்துக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது யார் கண்டுபிடிச்சாங்களோ எனக்கு தெரியாது. கண்டுபிடிச்சவங்களுக்கு கோடானு நமஸ்காரங்கள். அது ஒரு சினிமாலேயே ஏதோ டயலாக் வரும். டேய், ஒரு மேனேஜர் சொல்லுவார் கிளர்க்க பார்த்து, டேய் ஒழுங்காக எழுதுறா, ஓனர் வந்தாக்கா கண்ணை விளக்கண்ணி விட்டுன்னு பார்ப்பாரா, நம்மளாம் மாட்டி போண்டா அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அது எனக்கு சின்ன வயசில் அதை கேட்ட ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு நான் திரும்பி என்னோடய கண் பார்வை மங்கி போன போது ரொம்ப மோசமாக இருந்தது. 2004 2003 ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணி சின்ன ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நான் இந்த மாத்திரை சாப்பிட அந்த மாத்திரை சாப்பிடுறாங்க, எந்த மாத்திரையும் வேண்டாம், எனக்கு விளக்கெண்ணெய் இருக்க போகிறோம் அப்படின்னு. கொலா விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்ல வேண்டாம். அற்புதமான விளக்கெண்ணெய், அதில் காந்தத்தையும் போட்டு வச்சுட்டீங்கன்னாக்க அது காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய விளக்கெண்ணெயாகி கண்ணுக்குள்ளே இப்போ நான் கண்ணு தடவி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே மேக்னெட் போட்டு வைக்கலாம். அந்த மேக்னெட்டையும் கம்பேரிட்டர் நான் என்னை கேட்டாக்கா நான் சொல்லுவேன், அந்த மேக்னெட்டை உள்ளே போட்டு ஊற வச்சுட்டாக்க இது ஊற வச்ச எண்ணெய் தான். இதை அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து இப்போ பாருங்கள், கண்ணுக்கு இதே காமிக்கிறேன், வந்திருக்கா. இதை கீழே வச்சுருங்க. இதை எடுத்து கண் இமையில், கண் இமைக்கு வெளியிலையும், கண் இமைக்கு உள்பக்கமும், கீழ் இமையிலையும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற இமையிலையும், இமைக்கு உள்பக்கமும் பண்ணினாங்கனாக்கா அதே மாதிரி புருவத்துலேயும் இப்படி தடவி வச்சுட்டு, புருவத்துலேயும் அதே மாதிரி நெத்திலையும் இதே மாதிரி தடவி வச்சுட்டிங்கனாக்க நெத்திலையும் புருவத்துலேயும் கன்னத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கூட போயிடும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை தெளிவாக இருக்கும். கிட்ட பார்வை, தூர பார்வை, சித்தப்பா பார்வை, பெரியப்பா பார்வை எதுவுமே இருக்காது.
இந்த காந்தத்தை வந்து சின்ன காந்தத்தை வந்து இந்த எண்ணெயில போட்டு அதை நம்ம வச்சு தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டே வரணும். பயன்படுத்திட்டு வந்தால் இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இதை எவ்வளோ நாள் பயன்படுத்தினா இந்த கண்ணாடியை தூரப்படலாம். இதை நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி கண்ணாடி போட்டவங்க, கண் பார்வை கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கண்ணியை டெய்லி 2 வாட்டி தடவின்னு வந்தாக்கா கண்ணுக்கு மத்தியானம் எப்போ சௌகரியப்படுதோ அப்பப்போ தடவின்னு வந்தாக்க கண்ணாடியை 3 மாசத்துக்குள்ள உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் வராது. கண்டிப்பா சொல்ல அதுக்கு வந்து என்ன போன் பண்ணி கேளுங்க, தாராளமா கேளுங்க. எப்படி தடவிக்கிறது, என்ன பண்ணிக்கிறது, உங்களுக்கு எதையே நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதை எப்படி தடவிக்கிறதுன்னு கூட காமிச்சிருக்கேன். இப்படி தடவிக்கலாம். கழுத்து வலி இருந்ததுனாக்க கழுத்துல பக்கம் இங்கே பக்கம் அந்த எண்ணெயை எடுத்து இங்கே தடவிக்கோங்க. ஜாயிண்ட் பெயின் இருந்ததுனாக்கா இங்கே தடவிக்கோங்க. முட்டியில் ஜாயிண்ட் பெயின் இருந்ததுனாக்கா முட்டியில் தடவிக்கலாம். இப்போ போனில் வெளியே இருந்ததுனாக்கா போனில் தடவிக்கலாம். தொடையில் இருந்ததுனாக்கா தொடையில் தடவிக்கலாம். எங்கே வேணால் தடவிக்கலாம். வலி இல்லாட்டா கூட தடவிண்டே இருங்க. அப்போ என்ன ஆகுது, போன் ரிஜிடாக இருக்கிற போன் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதனால போன் வந்து போன் ப்ராப்ளம் அந்த இருக்கிற இல்லையா, அது போன் ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம் அதெல்லாம் வரவே வராது. போன் மேலே இது வரைக்கும் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுனால தான் அந்த முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாமே வருது. அந்த முட்டி வலி, ஜாயிண்ட் வலி கூட போன் மேலே உற்பத்தி ஆக ஆரம்பித்த உடனே அந்த வலியும் போயிடுது. இது வந்து சயின்ஸ். அதாவது செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய்க்கு உள்ளால ஒரு சின்ன காந்த இதை எடுத்து உள்ளே போட்டு அப்படியே வச்சுட்டு பயன்படுத்தின போதும். இப்போ ஐயா வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். இன்னும் 2 மாதத்துல இந்த கண்ணாடி ரீடிங் கிளாஸ் தான், 2 மாதத்துல வந்து கண்ணாடி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் 3 மாதம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இதை மாதிரி பண்ணலாம். இது பெரிய செலவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்குறோம், அதுக்குள்ளால செக்கிலாட்டில் எண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெயை வாங்குறோம், அதில் ஒரு காந்தத்தை வாங்கி உள்ளே போடுறோம், அவ்வளோதான். சரிங்கய்யா. இதே மாதிரி வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த காந்த சக்தியை வந்து கூட்டி அதை ஏற்படுத்தி நம்ம அதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு பல தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம நேயர்களுக்கு நம்ம அதை சொல்லியிருக்கோம். மறுபடியும் நம்ம இது வரைக்கும் பார்க்காதவங்க, கேட்காதவங்களுக்கு தெரியும்படியா அந்த தண்ணி, அதாவது காலையிலையும் சாயந்தரமும் இந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். அது வந்து இந்த மாதிரிப்பட்ட காந்த சக்தியை ஏற்படுத்துறதுக்கு மின்காந்த இதை உருவாக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் இதெல்லாம் சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சுருக்கமாக. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இது வரைக்கும் முன்னோர்கள் இதெல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். முன்னோர்கள்லாம் சாப்பிடல. ஏன்னா அவங்களுக்கு இந்த காந்த சக்தி, காந்த தண்ணி தேவைப்படவே இல்லை. ஏன்னா அப்போல்லாம் இரும்புனால் ஆன பில்டிங்கோ இல்லை உயரமான கான்கிரீட் பில்டிங்கோ இல்லை ஒரு பெரிய டிவி டவரு, செல்ஃபோன் டவரு, வீட்டுக்கு வீடு ஏசி, வீட்டுக்கு வீடு ஆண்டனா இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. செல்ஃபோன் இல்லாத ஜனங்களே பசங்களே கிடையாது. ஸ்கூல் போகிற பசங்க கூட செல்ஃபோன் வச்சுன்னு தான் போகிறோம். அப்படின்னு இருக்கும்போது அதனோட மேக்னெட்டிக் ரேடியேஷன் எஃபெக்ட் நம்மளை தாக்குறது. அதனால் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தியினோட அளவு பூமிக்கு மேலே அதிகமாக இருந்தது முன்னாடி. ஆனால் இப்போ பூமிக்கு மேலே குறைஞ்சி போயிடுது. ஏன்னாக்க இந்த இரும்புனால் ஆன பில்டிங்கும் இரும்புனால் ஆன செல்ஃபோன் டவரும் உலகம் ஃபுல்லாகவே ஆகிடுது. அதனால் அந்த டவரு, ஆண்டனாஸ், ஏசி, எங்கே போனாலும் ஏசி, காரில் ஏசி, கடையில் ஏசி, ஷாப்பில் ஏசின்னு ஆகிடுது. இதை நான் வந்து எதுவும் யாரையும் குத்தம் சொல்லலை, ஏசி வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏசி அதிகமாக நம்ம 24 மணி நேரமும் உபயோகப்படுத்தினாக்க நம்ம அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாகிட்டே இருக்குது, அவைலபிலிட்டி ஆஃப் காந்த சக்தி கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இதை அதிகப்படுத்தணும். இதை அதிகப்படுத்தக்கூடிய வழிகள் முன்னோர்களுக்கு இல்லாமல் இருந்தது, நம்மளுக்கு இப்போ அவசியமாயிடுது. ஏதாவது ஒரு வழியில் சுழற்சி, மூச்சு பயிற்சி, இது ஒரு பக்கம். அதை தவிர தண்ணி வந்து காந்தத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சமுத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பீச்சில் அமாவாசை போதும் பௌர்ணமி போதும் பார்த்தீங்கன்னாக்க அதனோட அலைகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், ரொம்ப உயரமாகவும் இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட அலைகள் பெரிய பெரிய பாறைகள் இருந்ததுன்னா கூட அந்த பாறைகள்லாம் கூட உடைச்சி எரிஞ்சு மணலாக்கக்கூடிய அந்த சக்தி அதுக்கு கிடைக்கிறது. அதான் எதுக்காக எப்படி வருதுனாக்க அந்த சந்திரன் வந்து பூமிக்கு அருகே வருது. அந்த பௌர்ணமி போது பூமிக்கு அருகே வந்தோடனே அதனோட காந்த சக்தி, அதனோட தண்ணி வந்து அந்த காந்த சக்தியை இழுக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது. அந்த ஆர்ப்பரிக்கிறது தான் அது கடல் ஃபுல்லாக நனைஞ்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு தண்ணி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. 70% ஆஃப் த வாட்டர் இஸ் தேர் இந்த அந்த எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம உடம்புலேயும் 70% ஆஃப் பாடி
தண்ணி தான். அதாவது தண்ணி, ஃப்ளூயிடு, லிக்விட் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி தண்ணி ஃப்ளூயிடாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பெண்ட் பண்ண முடிகிறது, நிமிர முடிகிறது, வேலை செய்ய முடிகிறது, படுத்துக்க முடிகிறது, எல்லா காரியமும் செய்ய முடிகிறது. இந்த தண்ணியினோட அளவு கம்மியாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த மாதிரி ரிஜிட் ஆகிடுவோம். போன் எப்படி ஒரு மரம் எப்படி ரிஜிடாக இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். அசைய முடியாது, இப்படி பண்ண முடியாது, குனிய முடியாது. அதனால் ஆண்டவன் வந்து நம்மளுக்கு 70% ஆஃப் தி வாட்டர் இருக்கணும் பாடியில் அப்படின்னு வச்சுருக்கான். ஆனால் இப்போ காந்த சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய வாட்டராக இருக்குது நம்ம பாடியில். அதனால தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியலன்ற ஒரு பிரச்சனையும் அதிகமாகிட்டே இருக்குது. அதிகமாக்கிறதுக்கு காரணம் ஒரு சோஃபான்னு கூட சொல்லலாம். சரி, ஏதோ ஒரு காரணம் எப்படியே இருந்தாலும் அது எப்படி போக்கணும், வெயிட் அதிகமாக இருக்கு, அது எப்படி போக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க இது ரொம்ப ஈஸியான வழி. முதல்ல ஒரு வாட்டி வாங்கணும் இந்த மாதிரி இது இன்ஸ்ட்ருமெண்ட்டை. இதுக்குள்ளே பைபோலார் வாட்டர்னு பேர். இது வந்து பைபோலார் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எழுதியிருக்கோம். இதுக்கு ஒரு அவங்களே புவனேஸ்வரன் இருக்கார் பெங்களூரில், அவர் வந்து சப்ளை பண்ணுவார். அவர் ஃபோன் பண்ணிங்கனாக்க அவரை ஃபோன் பண்ணி அவர் பைபோலார் வாட்டர் வச்சுக்கக்கூடிய பைபோலார், நார்த் போல் அந்த 2 காம்பனன்ட்ஸும் கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க அவர் அனுப்பிச்சிடுவார். அதே மாதிரி விளக்கெண்ணெயை போட்டு வச்சுக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெயை போட்டு வச்சுக்கிறதுக்கும் மேக்னெட் அனுப்பணும்னாக்க அதையும் அனுப்பிச்சிடுவார். அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி பைபோலார்னாக்க வேறு ஒன்றுமே இல்லை. இது உள்பக்கம் அந்த நார்த் போல் மேக்னெட் 2 மேக்னெட் பக்கத்தில் ஒட்டின்னு இருக்குது. அந்த 2 போலும் பக்கத்தில் ஒட்டினே இருந்ததுனாக்க வெளிப்பக்கம் நார்த் போலும் இருக்குது, சவுத் போலும் இருக்குது. அந்த நார்த் போலும் சவுத் போலும் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு பாட்டில் வச்சு நீங்கள் அந்த தண்ணி வைக்கும்போது ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே காந்த சக்தி அதிகமாக ஏறிண்டே இருக்கும். சரி, அதில் பாட்டில் என்ன மாதிரி பாட்டில் வைக்கலாம்? அந்த மாதிரி சாதாரணமாக கடையில் விற்கக்கூடிய 1 லிட்டர் பாட்டிலாம் கடையில் நிறைய விற்கிறது இல்லையா? பிளாஸ்டிக் பாட்டிலா? பிளாஸ்டிக் பாட்டிலே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எந்த பாட்டில் வைக்கலாம்னு நீங்க கேட்குறீங்க? சில்வர் பாட்டில் அந்த மாதிரி. சில்வர்லாம் மெட்டல் வந்து அந்த காந்த சக்தியை எடுத்துக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நிறைய பேர் காப்பர்னு சொல்றாங்க. காப்பரும் உள்ளுக்குள்ள வாஷ் பண்ண முடியாது. அப்படின்னா நமக்கு வந்து சும்மா சாதாரண 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இதுக்குன்னு வேற ஒரு கலர், நார்த் போல் மேக்னெட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு வேற ஒரு கலர், ஒரு 2க்கு தனித்தனியாக 2 டிஃப்ரெண்ட் கலர்ல வச்சுனாக்க இந்த பைபோலார் வாட்டரை 2 கலந்துருக்கு. நார்த் போலும் கலந்துருக்கு, சவுத் போலும் கலந்துருக்கு. இந்த தண்ணி எப்போ குடிக்கணும், அந்த தண்ணி எப்போ குடிக்கணும்? இந்த தண்ணியை வந்து தண்ணி வச்சுட்டு அந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 hour இல்லாட்டி 1 hourக்கு முன்னாடி சாப்பிடணும். இல்லாட்டி எம்டி ஸ்டமக்லையும் சாப்பிடலாம், காலையில் எழுந்த உடனேயும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வேற ஏதாவது சாப்பாடோ சாப்பிட்றதுக்கு 1/2 hour ஆகணும். சரி, அதுக்கு பிறகு நம்ம இதை தண்ணியை குடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம காலை உணவை சாப்பிடணும். ஆமாம், அது அந்த 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 இது காலைக்கு மட்டும் இல்லை, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு அதே மாதிரி 1/2 hour இல்லாட்டி 1 hourக்கு முன்னாடி சாப்பிடணும். சரி, 300 ml. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அதை திருப்பி ரீஃபில் பண்ணிடுங்க. காலையிலேயே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி ரீஃபில் பண்ணி வச்சிருங்க. மறுநாள் காலையில சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். அப்பப்போ ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பாட்டில் இது மேலேயே இருக்கணும். இது காலையில மத்தியானம். இது வந்து பைபோல். இது வந்து பைபோலார் வாட்டர். பைபோலார்னாக்க 2 போலும் கலந்து இருக்கு. அந்த 2 போலும் கலந்து சுத்தினே இருக்கிறதுனால தான் எல்லா கேலக்சியும், எல்லா பூமியும், எல்லா சூரியனையும் தாங்கக்கூடிய சக்தி 2 நார்த் போலும் சவுத் போலும் சுத்தினே இருக்கிறதுனால தான் நம்ம பூமி நல்லபடியா இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்பும் நல்லபடியா இருக்கும். இது வந்து நார்த் போல், வெறும் நார்த் போல் வாட்டர். என்ன இதுக்குரிய கேரக்டர் என்ன தன்மை அப்படின்னு கேட்டாக்க, இதனுடைய குணாதிசயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இதனோட கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம உடம்புக்குள்ள இது வந்து பைபோலார் வாட்டர் எனர்ஜி அதிகரிக்கும். நம்ம வந்து ஏன் காலையிலையும் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடணும் அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு எனர்ஜி அணுக்கள் அதிகமாக தேவைப்படுது. பிரபஞ்ச சக்தியினோட எனர்ஜி அணுக்கள் இது வந்து என்ன பண்ணுது, காந்த சக்தியினோட எனர்ஜி பவர். இது வந்து இது உள்ளுக்குள்ளே போன உடனே நம்ம உடம்புக்குள்ளே செல்லெல்லாம் செத்து போயிட்டே இருக்குது. ஒரு 1/2 செகண்டுக்கு 1 கோடி செல்லு செத்து போயிட்டே இருக்குது. 1/2 செகண்டுக்கு திருப்பி 1 கோடி செல்லு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. இது நம்ம உடம்புக்குள்ளே நடந்துருக்கக்கூடிய பெரிய மகாபாரத யுத்தம் நடந்துருக்கு. இதே மாதிரி நம்மளோட ரத்தமும் 90 நாளைக்கு ஒரு வாட்டி தானே புது ரத்தம் உருவாகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு மூலப்பொருள் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா. அந்த சக்தியை இந்த நார்த் போல் வாட்டர் கொடுக்கறது. ஒரு எனர்ஜி அணுக்கள் கொடுக்கறது. இது கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி. இதுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ரத்த செல்லு மற்ற செல்லெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு, மற்ற என்சைம்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு, அந்த ஹார்மோன்ஸ்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு, விரியக்கூடிய ஏதாவது கல்லை எடுத்து ரிமூவ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னாக்க எல்லா வேலையும் ராத்திரி வேலையில்
இது எப்படி ரோடை ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ரோடை இது குணப்படுத்துறது, சக்தியை கொடுக்கறது, உற்பத்தியை அதிகரிக்கிறது. சரிங்க. இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம். இப்போ வந்து பைப்போலாரில் வச்ச தண்ணி, அதை பாட்டில் வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம். அந்த தண்ணியை வந்து நீங்கள் காலையில் உணவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட சொன்னீங்க. அதே மாதிரி மத்தியான உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை குடிக்க சொன்னீங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்தலாமா? சாதா தண்ணியை குடிக்கிறது பதிலாக இதை நம்ம குடிச்சா எதாவது ஆகுமா, குடிக்கலாமா? அதாவது இதில் வந்து எதுவும் ஆபத்து ஒன்றும் கிடையாது, ஆனால் தேவையில்லை. ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு முன்னுரிமைன்னா அதாவது நம்ம மனசு வந்து அதில் ஈடுபடுது. நீங்கள் அப்பப்போ சாப்பிடும்போது அதில் மனசு ஈடுபடுறது இல்லை. இப்போ அப்பப்போ சாப்பிடும்போது நீங்கள் சாதாரண தண்ணியை தாகத்துக்கு சாப்பிட்றீங்க. அப்போது அதில் வந்து காந்த சக்தி இருக்குன்ற இதுவோ இல்லை அந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு உதவுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதில் போகிறதே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் விரும்பி கண்டி ஒரு இடத்துல உட்காந்துட்டு 300 ml எடுத்து சாப்பிடும்போது மனசும் ஒருமைப்படுது, மனசும் அந்த தண்ணியும் ஒருமைப்படுது. அப்போ அந்த தண்ணி நல்ல உபயோகமாக இருக்கும். சரிங்க. சரி. அப்பப்போ சாப்பிட்டீங்கன்னாக்க அது வந்து அப்பப்போ போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, அந்த வடை சாப்பிட்றது அந்த மாதிரி கணக்கில் போயிடும். இது இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டியது, கண்ணில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வித் ஆல் தீஸ் திங்ஸ், ஏதாவது ஒரு தூசி விழுந்துருத்து, கண் வலி வந்துடுத்து அப்படின்னாக்கா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃபை எடுத்துக்கோங்க, வாயில் வச்சுக்கோங்க. வாயிலுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு உஷ்ணம் வரும். அந்த உஷ்ணம் வந்து இந்த கர்ச்சீஃபில் ஏறும். அப்படியே அந்த சூடோட கண்ணில் வச்சுக்கோங்க. இந்த கண்ணையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 4-5 வாட்டி வச்சுருந்தீங்கன்னாக்க கண் வலியோ, கண்ணில் ஏதாவது தூசி வந்தால் தூசி இருந்தால் வெளியில் வந்துடும், கண் வலி வந்தால் சரியாக போயிடும். இது வந்து நம்மளே செய்யக்கூடிய சும்மா ஒரு சாதாரண கர்ச்சீஃபை வச்சுட்டு நம்ம உடல் உஷ்ணம் இருக்குது இல்லையா, இது வந்து வெந்நீரில் வச்சு பண்ணுறது அதெல்லாம் வச்சு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சாதாரண அடிபட்டால் கூட அப்படி பண்ணால் கூட சரியாக போயிடுது. அடிப்பட்ட இடம் சரியாக போயிடுது. அந்த அளவுக்கு நம்ம வாயில் இருக்கிற எச்சலும் வாயில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் அவ்வளவு நம்மளுக்கு குணப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னாக்க அது ரொம்ப நல்லா உங்களுக்கு உதவும். சரிங்க. இந்த சாப்பாட்டு வேலையில் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ சாப்பிடும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது சரியா தவறா? சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது மிக மிக தவறு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி சாப்பிடணும். ஏன்னாக்க சாப்பிட்ற சாப்பாடு உள்ளுக்குள்ளே இறைவன் வந்து வாய் வழியாக தான் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்போ சாப்பிடும்போது வாய் வழியாக சாப்பிடும்போது பல்லு வந்து அரைக்கிறதுக்கு பல்லு கொடுத்துருக்கான். அதே மாதிரி இறைவன் வந்து எச்சலையும் கொடுத்துருக்கான், உமிழ்நீர் கொடுத்துருக்கான். உமிழ்நீர் உள்ளுக்குள்ளே சுரக்கிற மாதிரி இதே கண்ணன் தான் உள்ளுக்குள்ளே தான் உமிழ்நீர் சுரக்கிறதே தவிர கன்னத்தில் வெளிப்பக்கம் உமிழ்நீர் சுரக்கிறதா இல்லை இல்லையா. அப்போ இறைவனோட படைப்பு அற்புதமான படைப்பு, ஒரு அர்த்தமுள்ள படைப்பு. அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் எழுதுன மாதிரி அர்த்தமுள்ள படைப்பு. அந்த மாதிரி அர்த்தமுள்ள பல்லு, அர்த்தமுள்ள வாய், அர்த்தமுள்ள நாக்கு, அந்த மாதிரி நாக்குலேயும் நல்லா பட்டு அந்த ருசியை சொல்லக்கூடிய ருசியை அனுபவிக்கக்கூடியது என்னன்னு கேட்டாங்க, நாக்கு தான். ஸோ நாக்குலேயும் நிறைய நேரம் இருந்து பல்லுலையும் நல்லா அறப்பட்டு உமிழ்நீரையும் நல்லா கலந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க அந்த உமிழ்நீரையும் கலந்து உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது தண்ணியும் சாப்பிட்டீங்கன்னாக்க உமிழ்நீர் என்ன ஆகுது, டைல்யூட் ஆகிடுது. உமிழ்நீர் மட்டும் டைல்யூட் ஆகலை. அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் நம்ம உடம்புல இருக்கிற மற்ற ஆர்கன்ஸை செக்ரேட் பண்ணி அனுப்புறதுன்னு, அந்த மாதிரி செக்ரேட் பண்ணி அனுப்ப அதை வந்து நீங்கள் தண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்க அந்த என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் டைல்யூட் ஆகிடுது. இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க 6 லிட்டர் பால் வாங்கி ஒரு 5 லிட்டர் தண்ணி கலந்தாக்க அது பாலாக இருக்குமா? பாலாக இருக்காது, தண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த என்சைம்ஸ் டைல்யூட் ஆகிடுது, ரொம்ப டைல்யூட். ஏன்னா என்சைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக டம்ளராக செக்ரேட் ஆகாது. ஒரு ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவு அவ்வளோதான் அதிகமாகும். ஆனால் அதனோட நம்ம 1 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்க அந்த என்சைம்ஸ் 2 ஸ்பூன் என்சைம்ஸ் 2 ஸ்பூன் ஹார்மோன்ஸும் எவ்வளவு டைல்யூட் ஆகும்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி டைல்யூட் ஆனது சாப்பாட்டில் கலந்ததுனாக்க அது வந்து சுத்தக்கூடிய தன்மையும் இல்லை சத்து பொருளை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையும் களி மாதிரி ஆக்கக்கூடிய தன்மையும் கூழ் மாதிரி ஆக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். மொத்தத்தில் அது ஜீரணிக்கிற தன்மையை குறைச்சிடும். சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்.
அவன் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது. அதனால தான் நிறையா சாப்பிட்டாங்கனாக்கா, தண்ணியை வேற சாப்பிட்டீங்கனாக்கா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஏன்னா டைஜஸ்ட் ஆகலை சரியா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிற உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே ஹார்ட்டை செலவழிக்கும், லங்ஸும் செலவழிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சாப்பிட்டவங்க, கல்யாணத்தில் சாப்பிட்டவங்க, பெரிய விருந்தில் சாப்பிட்டவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தூங்குறதுக்கு போயிடுவாங்க. ஏன் தூங்குறதுக்கு போகிறாங்க அப்படின்னாக்க உடம்புல சக்தி இல்லை. அந்த சக்தி ஃபுல்லாக அந்த ஜீரணிக்கிறதுக்கே போயிடுது. இதனால் நம்ம சாப்பாடை இது மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமையும், சாப்பிடும்போது தண்ணி சாப்பிடாமையும், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் 30 நிமிஷம் தண்ணி சாப்பிடாமையும் இருந்ததுனாக்க நம்ம உடம்பு அற்புதமாக இருக்கும். எந்த விதமான ஆபத்தும் வராது, எந்த விதமான வைத்திய வலியும் வராது. எல்லா சத்து பொருளையும் தயாரிக்கக்கூடிய தன்மையும் சக்தியும் நுரையீரலுக்கும் கொடுத்துருக்கான், மண்ணீரலுக்கும் கொடுத்துருக்கான், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் கொடுத்துருக்கான். அதனால் இறைவன் படைப்பு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அந்த உறுப்புகளும் பிரமாதமாக நமக்கு தனக்கு சொல்லப்பட்ட வேலையை அற்புதமாக செஞ்சுன்னு இருக்கு. ஆனால் நம்ம முறைகள், நம்ம செயல்கள் வேறுபாடு படும்போது, சரியாக செய்யாமல் இருக்கும்போது அந்த உறுப்புகள், உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் வேறு மாதிரி வேலை செய்யும்போது நம்மளுக்கு வியாதிகள் அதிகமாகும். வியாதிகள் அதிகமான உடனே நம்மளை நம்பினாக்க, நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு நம்ம நம்பினாக்க அது தானாகவே குணப்படுத்த முடியும். சரிங்க. இப்போ இந்த இதில் சம்பந்தமாக ஏதாவது இப்போ பைப்போலார், அப்புறம் நார்த்து போலார், அந்த இதில் வாட்டர் தண்ணி வச்சு குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா விளக்கெண்ணெயில் காந்தத்தை போட்டு நம்ம அந்த விளக்கெண்ணெய் கண்ணு மற்ற இடங்களில் பயன்படுத்துறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும். இப்போ இதில் ஐயா சென்னை யூனிவர்சிட்டியில், அண்ணா யூனிவர்சிட்டியில் கெஸ்ட் லெக்சராக ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்காங்க. 2 வருஷம் வேலை பார்த்ததா வேலை பார்த்துருக்காங்க. இப்படி நிறைய இது இருக்குது. யோகா டீச்சராக வேலை பார்த்துருக்காங்க. அதில் அப்போ இவங்களுக்கு யோகாவும் முழுக்க தெரியும். யோகா சம்மந்தப்பட்ட சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னைத்தானே சுற்றுறதோ இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இல்லை ஐயாவை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா நிறைய பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்க சொல்லலாம். யோகா சொல்லிக் கொடுக்க சொல்லலாம், இல்லைன்னா தன்னைத்தானே சுற்றுறதை சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த காந்த தண்ணி குடிக்கிறது சம்மந்தமானதை சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சென்னையில் இருக்காங்க. நீங்கள் அப்படி எங்கேயாவது பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஐயா அவர்களை எப்போ வேணாலும் அணுகலாம். இப்போ இதுக்கு ஐயாட்ட நம்பரை நான் சொல்லலாம். இப்போ நம்ம நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட நம்பர் 9677633248. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 9677633248. இன்னொரு நம்பர் 9500185433. 100 வாட்டி சொல்கிறேன், 9500185433. இந்த நம்பருக்கு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி இது யூடியூப் மூலியமாவோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல மூலியமாவோ சில மக்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தியை போகும். பல மக்களுக்கும் போகணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன் சொல்லி இந்த பிரயோஜனம் இல்லை. இது மாதிரி வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடனுக்கு எல்லாரும் இந்த மாதிரி வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்க தயவு செஞ்சு எந்தெந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்களோ, எந்தெந்த கெட் டுகெதர் நடத்துகிறீங்களோ என்னை கூப்பிட்டாக்க நானே பேசுகிறேன். ஏன்னா அதில் ஒரு ஃபங்க்ஷனில் கச்சேரி ஏற்பாடு பண்ணலாம், இல்லை ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. அந்த சொற்பொழிவில் நானும் கலந்துக்கலாம், என்னையும் கலந்துக்க வச்சு, என்னையும் பேச வச்சு, இல்லை அந்த கச்சேரிக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்து என்னை பேச வச்சிங்கனாக்க அந்த ஜனங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது செஞ்ச புண்ணியம் உங்களை சேரும். ரொம்ப அருமையான ஐடியா. கண்டிப்பாக ஐயாவை ஐயா கிருஷ்ணன் ராமசாமி ஐயாவை அவசியம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு பயன்படுத்திடுங்க. அதாவது நோய் வராமல் நம்ம எப்படி வாழலாங்கிறத பற்றி ஐயா தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க, தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. அவசியம் நம்ம அனைவரும் ஐயாவை ஐயாவுடைய அறிவுரைகளை கட்டாயம் பயன்படுத்திக்கணும். மிக்க நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கோம். நம்ம சின்னப்ப கணேசனுக்கு என்னோட வணக்கங்கள், நமஸ்காரங்கள். அதே மாதிரி நார்தர் மீடியா விஜய்க்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், என்னுடைய வணக்கங்கள், தாழ்ந்த வணக்கங்கள். நார்தர் மீடியா மக்களுக்கும், நார்தர் மீடியா பார்க்குறவங்களுக்கும், சின்னப்ப கணேசனை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நமஸ்காரங்கள். எல்லோரும் வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு.